அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதல் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பீளமேடு, கோயம்புத்தூர். கோவை மேட்டுப்பாளையம் சாலை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பயிற்சி மையத்தில் சிறுதுளி நிறுவனம் நீர் பாதுகாப்பு மற்றும் மரக்கன்றுகள் நடல் ஆகிய மேம்பாட்டுப் பணிகளில் தொடர்ந்து முன்னணி பங்காற்றி வருகிறது. 2019ஆம் ஆண்டு முதல் மத்திய ஆயுதப்படையுடன் இணைந்து சிறுதுளி நிறுவனம் 53,500 மரக்கன்றுகள் நட்டதோடு 5 மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் மற்றும் 2 கூரையடி தொட்டிகள் அமைத்துள்ளது. இந்த இடைவிடாத முயற்சிகள் நிலத்தடி நீர்மட்டத்தை கணிசமாக உயர்த்தியதோடு ஒரு காலத்தில் வறண்ட நிலமாக இருந்த பரப்பை இன்று பசுமை விரிந்த வாழ்வூட்டும் பூமியாக மாற்றி அமைத்துள்ளது. இந்த பசுமை பயணத்தின் அடுத்த கட்டமாக சிறுதுளி HCL அறக்கட்டளையின் 49வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு 5000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ ஷிஸ்ராம் துணை தளபதி ஷிஸ்ராம், CRPF HOL நிறுவனத்தின் இணை இயக்குநர் சிமி சூரி, இணை மேலாளர்கள் டாக்டர் சுகந்தா, ஷாம் சுந்தர் கலந்து கொண்டனர். சிறுதுளி நிறுவனத்திலிருந்து வழிகாட்டுதல் குழு உறுப்பினர் வி சந்திரசேகர், சிறுதுளி எபெக்ஸ் உறுப்பினர்கள் மற்றும் சிறுதுளி ஊழியர்கள் PSGR கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி, SNS தொழில்நுட்ப கல்லூரி, CMS அறிவியல் மற்றும் வணிக கல்லூரி ஆகிய கல்லூரிகளிலிருந்து 240 ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சமூக நல பங்காற்ற இந்த மரம் நடுதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மொத்தம் 300 பேர் HCL ஃபவுண்டேஷன், சிறுதுளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்று இம்மர நடவு முயற்சிக்கு உறுதுணையாக இருந்தனர். இந்நிகழ்வு சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டிய தேவை என்பதை வலியுறுத்தியது. இந்த மாபெரும் பசுமை இயக்கம் சமூக பங்கேற்பின் முக்கியத்துவத்தையும் நிலத்தடி நீர் வளங்களை மீட்டெடுக்கும் முக்கியமான கட்டத்தையும் அடையாளமாக கொண்டது. நிலத்தடி நீரை சீர்படுத்தவும், நிலம் மற்றும் நீரை சீராக பயன்படுத்தவும், உயிரினங்களுக்கு உகந்த இட வசதிகளை உருவாக்கவும் இது ஒரு வழிகாட்டி நிகழ்வாக அமைந்தது. சிறுதுளி சுற்றுச்சூழலுக்கான சேவையில் தொடர்ந்து தன்னை அர்ப்பணித்து பசுமையால் நிறைந்த நிலத்தை எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கில் ஒத்துழைப்பு மற்றும் நெஞ்சார்ந்த முயற்சிகளை ஊக்குவித்து வருகிறது.